ஜெயிக்கணும், அதுவும் பெருசாக ஜெயிக்கணும்னு தான் இங்கே எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா காற்று, நீர், உணவு முக்கியம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் பணம். அந்த பணத்துக்காகத்தான் நமக்கே தெரியாமல் நம்ம காலில் ஒரு கடிகாரத்தை கட்டிட்டு எல்லாருமே நிற்காமல் ஓடிட்டுருக்கோம். இந்த ஓட்டம்லாம் யாருக்காக? நமக்காகவா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்காகவோ, பொண்டாட்டிக்காகவோ, இல்லை அம்மா அப்பாவுக்காகவோ, ஏன் பேரன் பேத்திக்காக கூட இருக்கலாம். அப்படி தம் மகளுக்காக ஓடுற ஒரு அப்பாவை, இல்லை ஒரு அப்பாவியோட வாழ்க்கையும் அவரை சுற்றி இருக்கிற சில நல்ல மனிதர்களையும் பற்றியும் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி ஐயா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இப்பதான் கடைக்கு வந்துருக்கோம், போப்பா. ஜெய்ராம் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஆமாம் சார், 2 நாள் முன்னாடி தான் சார் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க. அதுக்குள்ளே முடியுன்னா எப்படி சார் முடிக்க முடியும்? ஜெய் ஸ்ரீராம். ஓகே சார், ஒன்றும் இல்லை, போப்பா. சார் மேன் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். யோ போயா, சில்லற போயா. ஐயோ உங்களை சொல்ல சார், இங்கே வேற ஒருத்தர. తెలుగువాళ్ళ జై శ్రీరామ్. ఆంజనేయ నమో నమః. என்னது நெட் கேஸ் வாங்குதானுவா? நெட் வேலை செய்ய மாட்டேங்க, சங்கு சக்கர மாதிரி சுத்தி வருதுல்ல. உங்களுக்கு தான் நட்டு கண்டுச்சுன்னு ஊருக்கே தெரியுமே. என்னடா வாய் நீளுது? அண்ணாச்சி சுகர் இருக்கா? அண்ணாச்சிக்கு சுகர் 300க்கு மேல இருக்கு. பிரஷர் இன்னந்தல வரைக்கும் இருக்கு. இப்ப கொலஸ்ட்ரால் கூட கூட்டணி வேற வச்சிருக்காரு. அட யாரியா நீ? ஏல என் ப்ராஃபிட்ட கெடுக்கிறதுனே சாத்தாங்குளத்துல இருந்து வந்தியா நீ? ஏல அவன் என்ன சுகர் இருக்காக்கா, நீ என்ன சுகர் சொல்லுத? பார்ல புரண்டு போயிட்டாங்க. போறான் விடுங்க அண்ணாச்சி. அப்புறம் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? சோலையம்மா வாந்தி எடுத்துருச்சான். யார் காரணம்னு தெரியல. ஏல சோலையம்மா வாந்தி எடுத்தா அதுக்கு ராஜிகரம் தான்ல காரணம். ஐயோ அண்ணாச்சி, நீங்க சொல்றது ராசாவின் மனசுல, நான் சொல்றது நம்ம தெரு சோலையம்மா அண்ணாச்சி. அதுக்கு நான் தான்ல காரணம் அண்ணாச்சி. ஏல அவ காலையில வவுறு பசிக்குன்னு வந்தா, நான் தான் சொத்தப்பல் சாகர் டீ கடையில மசாலோட வாங்கி கொடுத்தேன். அது வவுத்துக்கு சேரல போல வாந்தி எடுத்து கிடக்கா. அண்ணாச்சி ஏல காசு வைல இல்ல, நாளைக்கு லீவு வேணும் அண்ணாச்சி. ஏல நீ லீவ் போட்டு போயிட்டீனா இங்க யாரில் பொட்டலம் அடிக்கிறது? நீங்க தான். என்ன நானா? இல்லைங்க அண்ணாச்சி, நீங்க தான் லீவு தரணும்னு சொல்ல வரேன். எதுக்குல லீவு? என் ஃப்ரெண்டு கல்யாணம் வச்சிருக்கிறான். நீங்க லீவு தந்தீங்கன்னா காலையில கிளம்பி ராத்திரிக்கு போய் சேர்ந்துருவேன். இல்ல
காலையில கல்யாணத்துக்கு எதுக்குல நைட்டு போற? ஐயோ அண்ணாச்சி, என் ஃப்ரெண்டு தான் கல்யாணத்துக்கு முதலருவே வந்துருன்னு சொல்லியிருக்கானே. ஏல குறுகட்ட பையல, அவன் கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவே வர சொன்னா நீ முதல் இரவுக்கே போவியா? பாய்சன் நன்றியா. இருக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். என்னங்க அண்ணாச்சி, நீங்க பாட்டு 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டீங்க. அந்த அளவுக்கு கடவுள் பக்தி கண்ணை மறைக்குதோ? இல்ல, நான் கடவுளை பார்த்ததில்ல, ஆனா பசியை பார்த்த வேண்டாம், சாப்பிட்டு போட்டேன்டா. இல்ல எசைக்கு, இந்த உலகத்துல நல்லவ மாதிரி வேஷம் போடுறவங்கள நம்புறீங்க, ஆனா நல்லவனா நம்ப மாட்டீங்க. இதாம்ல உலகம். அண்ணாச்சி, ஊருக்கு போகும்போது ஏதாவது போட்டு கொடுங்க அண்ணாச்சி. போட்டு கொடுக்கறேன்டா, நல்லாவே போட்டு கொடுக்கறேன். நீ கசகசா வாங்குவோம் அந்த பொண்ணுகிட்ட, கசமுசா பண்ணுன்னு வாத்தா கிட்ட போட்டு கொடுக்கறேன். ஐயோ அண்ணாச்சி, நன்றிமா. ஜெய் ஸ்ரீராம். ஒரு நிமிஷம், நான் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் சேனலுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? இன்டர்வியூவா? ஆனந்தராவ், நம்ம டேக் போலாமா? ஒரு அளவு சொல்லுங்க. ஹலோ, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹலோ. இவ்வளோ சத்தமெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம் ஆனந்தராவ்.